தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. சென்னை ராயப்பேட்டையில் மெத்தபெட்டமைன் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் ஒருவருக்கு வலைவீசி வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. மெத்தபெட்டமைன் விற்பனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். சென்னை ராயப்பேட்டை பகுதியில் மெத்தபெட்டமைன் விற்பனையில் ஈடுபட்ட 2 பொறியாளர்கள் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை ராயப்பேட்டை சைவ முத்தையா தெரு பகுதியில் மெத்தபெட்டமைன் விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் தனிப்படை போலீசாருக்கு கிடைத்தது. இதன் தொடர்ச்சியாக போலீசார் அங்கே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டார்கள். சந்தேகத்திற்கிடமாக இருக்கக்கூடிய அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த ரித்தீஷ், அதே போல ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சக்தி வாசுதேவன் மற்றும் நடன கலைஞர்கள் வினேஷ் ஆகிய 3 பேரிடம் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் அவர்களிடமிருந்து 10 ஊசிகள், அதாவது சிரஞ்சு யூஸ் பண்றதுக்காக 10 ஊசிகள் மற்றும் 5 கிராம் மெத்தபெட்டமைன், 3 இருசக்கர வாகனம், 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் யாரிடமிருந்து மெத்தபெட்டமைன் வாங்கி இருக்கிறார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. துறைப்பாக்கத்து பகுதியில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் அவர்கள் பணிபுரிந்து வருவதும், அதே போல நுங்கம்பாக்கம் ஷெனாய் ரோடு பகுதியில் வசித்து வரக்கூடிய அமித் என்பவர் செல்போன் செயலி மூலமாக இந்த மெத்தபெட்டமைன் விற்பனையில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மெத்தபெட்டமைன் விற்பனையில் ஈடுபட்ட அமித் குறித்த தகவல்களை சேகரிக்கக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.